உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ரகசிய உறவு. God loves his relationship to be secret with you. இன்னைக்கு நீங்க நிறைய பேர் ஊழியத்தில் இருக்கிறீங்க, பாட்டு நடத்துறீங்க, ஜெபம் நடத்துறீங்க, பிரேயர் டீம்ல இருக்கிறீங்க, வேதத்தை வாசிக்கிறீங்க. எல்லாத்தையும் பொதுவாக நான் சொல்றேன், எல்லா விதமான ஊழியங்களும் இருக்குது. இது எல்லாம் உங்க கையில நிக்கணும், நல்லா நிக்கணும்னு ஆசைப்பட்டா நீங்க முதலாவது ஜெபிக்கணும். சில பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் தான் சர்ச்சில் ப்ரே பண்ணிட்டேனே பத்தாதா? சர்ச்சில் ப்ரே பண்ணனா அதுக்கு பேரு ஊழியம். தனியா ஜெபம் பண்ணாதான் உறவு. ஊழியம் வேற, உறவு வேற. நீங்க ஊழியம் செய்யறதுக்கு முன்பாக முதலாவது உறவு இருக்கணும். கர்த்தரோட உறவு இல்லாதவன் ஊழியம் செய்யக்கூடாது. ஜெபம் இல்லாதனா ஊழியம் செய்யாதீங்க. ஏன்னா இந்த ஊழியம் உங்களை சாப்பிட்டுரும், உங்களை அழிச்சிடும். உங்களுக்கும் பிதாவுக்கும் உறவு இருக்கணும். நீங்க இன்னைக்கு பாட்டு நடத்துறீங்க, அபிஷேகம் இருக்க மாட்டேது. ஏன் ஒரு 4 பாட்டோ 5 பாட்டு நீங்க எடுத்தாலும் கூட அந்த பாட்டை போல 2 வாரம் நீங்க உங்க வீட்டுல நீங்க பாடி, இசை இல்லாமல் பாடி, ஜெபத்தை நின்று அதை பாடி நல்லா ஆவியில் நிரம்பி இங்க நீங்க பாடும் பொழுது மியூசிக் வாசிக்கிறவங்களுக்கு பிரசன்ஸ் பயங்கரமா இருக்கும். அப்படி ஒரு வல்லமை இறங்கும். Because the song has already ministered to you before you use it to minister to people. அந்த பாடல் போது உங்கள்ட்ட ஊழியம் செய்திருச்சு, உங்களுக்கு பேசிருச்சு. ஒவ்வொரு வரிகளும் அப்படியே ஆவியில உள்ளிருந்து கிரியை ஆரம்பிப்பார். நீங்க உங்க வாயை திறந்து பாடும் பொழுது பரிசுத்தரை கிரியை ஆரம்பிச்சிருவோம். இதான் worship ஓட சீக்ரெட். எப்படி பாட்டு எடுக்கணும்? நீங்க இந்த 1 மாசம் உங்க worship வர்றதுக்கு முன்ன நீங்க சில காரியத்தை கடந்து போவீங்க. கடந்து போகும் பொழுது சில பாடல்களை கர்த்தர் உள்ளத்துல வைப்பார். இந்த பாடலை எப்படி வைப்பார்னா, நீங்க கண்டினியூவா worship songs கேட்கணும், சேர்ந்து பாடிக்கிட்டே இருக்கணும். அப்படி பாடும்போது அந்த பாடல்கள் மூலமா உங்களுக்கு வைப்பாங்க பாட்டை. நீங்க நிறைய பேருக்கு நானும் பாட்டு நடத்தணும் but they don't really understand what is about worship meeting. நீங்க worship நடத்தும் பொழுது ஜனங்களை தேவனுடைய சமூகத்துல அஷர் பண்றீங்க, நடத்தி கொண்டு போகிறீங்க. anybody can sing, எல்லாத்தினாலையும் நல்லா கீழியும் மியூசிக் பாட முடியும் இல்லைன்னு சொல்ல. ஆனா ஒரு worship leader அப்படின்னு சொல்லும் பொழுது the one who lead the people into God's presence, அதான் worship leader. அந்த நாட்கள்ல சாதாரண விசுவாசிங்க பாட்டு எடுத்து நடத்தும் பொழுது அவ்வளோ நைட்டிங்கா இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த பாட்டு அவங்களோட கிரியை ஆரம்பிச்சிருச்சு. and most of the songs are filled with the word of God. வார்த்தை எழுப்பப்பட்டிருக்கும். அப்ப அந்த 2 வாரத்துல அவங்க நல்லா அந்த ஆவியில் நிரம்பி அது அவங்க இறுதியை உடைக்கப்பட்டிருக்கும், காயப்பட்டிருப்பாங்க. அதனால பிறக்கிற பாடல்கள், எடுத்து வர பாடல் தான் கொண்டு வந்து பாடும் பொழுது அது தீர்க்க தரிசனமா ஜனங்களுக்கு தொட ஆரம்பிக்கும். எல்லா பாடலும் எல்லா நேரத்திலையும் எல்லாத்துக்கும் பொருந்தாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இந்த குறிப்பிட்ட ஆள் அடுத்த வாரம் சண்டே விஷயம் நடத்த போறாங்களா, அவங்களுக்கு இந்த வாரமே பிரச்சனை ஆரம்பிச்சிடும். அதை கடக்கும் பொழுது ஐயோ அடுத்த வாரம் எனக்கு worship turn வருது, நான் ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும், நான் கரெக்டா இருக்கணும், நீ எந்த பாவத்தில் விழுந்துடக்கூடாது, இந்த மாதிரி சோதனைகள்லாம் வருது, ரொம்ப அப்ப நீங்க உங்களை அடக்கும் பொழுது நீங்க அமைதியா இருக்க ஆரம்பிப்பீங்க. அமைதியா இருக்கும் பொழுது பிரச்சனைகள்லாம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த காஸ்பல் சாங்ஸை கேட்கும் பொழுது அதன் மூலமா கர்த்தர் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிப்பார். உதாரணத்துக்கு கிருபை பாடலா என்று பேசுறாரு, உங்க கிருபை வேணுமே பாடுறீங்க. இது அந்த கிருபை ஃபுல்லி நீங்க பாடி பாடி ஆண்டரே கிருபை தாங்க, ஆண்டரே இதை நான் தாங்கணும், இது மேற்கொண்டு வரணும், இந்த பாட்டில் எடுத்து போயிட்டு உங்க worshipல பாடும்பொழுது அப்பதான் இந்த ஜனங்க ஆரம்பிப்பாங்க பிரச்சனையை கோத்ரூ பண்றதுக்கு. நீங்க கரெக்டா அந்த பாட்டை கொண்டு வரும் பொழுது ஒவ்வொரு இறுதியும் காயங்கள் கட்டப்படும். இதுதான் worshipோட இது. உங்க அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்குது, அதை எப்படி நீங்க சார்ட் அவுட் பண்றீங்க, எப்படி டீல் பண்றீங்க, அதுல இருந்து தான் பாட்டு நீங்க கொண்டு வர முடியும். அந்த இடத்துல நீங்க கவலையே பட தேவையில்ல. ஆவியானவங்க அசைவாடுவாரு, தூதர்கள் அங்கேயும் இங்கேயும் கூட இணைந்து மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுதான் worship. பட் இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? சில பேர் பாட்டு, நான் சபைகளுக்கு போவேன், அவங்க அதான் ஃபர்ஸ்ட் டைம் பாட்டு கேட்டிருப்பாங்க, அந்த பாட்டு நல்லா இருக்குன்னு போகிறாங்க, ஆனால் அவங்க தொண்டைக்கு வரவே வராது. உதாரணத்துக்கு எபினேசர் பாட்டுலாம் எபினேசரேன்னுவாங்க, எபினேசரே வரலையே, ஹை பிச் வரல, ஏன் அந்த பாட்டு எடுத்தீங்க? நல்லா இருக்கு அதான் எடுத்தேன், வரல. பாட சொன்னா கிளி கத்திரமா கச்சிட்டு போயிடுறாங்க. ஹல்லேலூயா. அதான் நான் சொல்றேன், இட்ஸ் ஆல் இன் யுவர் பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட். இன் யுவர் பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட். ஜெபம் உங்க முட்டி தேயணும், உங்க முட்டி இருக்கணும். இன்னைக்கு சண்டை வருது, என் பேரை போடல, என் பேரை worshipல போடல, சண்டை வருது. நீங்க தெரியுமா? என் கேள்வி ஒன்றுதான், are you ready to lead the worship? It's not a game. இங்க நின்று பாட்டு நடத்துறது ஒரு கேம் கிடையாது, ஒரு லாட்டு இல்லை. It's nothing to be playful about. ஜெபம் ரொம்ப முக்கியம். இயேசுவோட வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கும்போது being the son of God, அவரு ஊழியத்துக்கு முன்னையும் சரி ஊழியத்துக்கு அப்புறமும் சரி ஜெபம், பிரேயர் இல்லாம ஒண்ணுமே இல்லை.
ஓகே, வாட் வி டூ, நம்ம ஊழியத்துக்கு முன்னால ஜெபிச்சிருவோம், ஊழியத்துக்கு அப்புறம் ஜெபிக்க மாட்டோம். அதனால தான் பேக் ஃபயர் பயங்கரமா வருது ஊழியத்தில். We have to strengthen our prayer after the ministry. ஊழியத்துக்கு அப்புறம் வருகிற ஜெபத்தை நல்ல பலப்படுத்தணும். ஒரு மனுஷனோட ஜெபம் பலமா, if your prayer is stronger, ministry is stronger. If your prayer is the strongest, your ministry will be the strongest. நீங்க எந்த அளவுக்கு ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஊழியமும் வளரும். இன்னைக்கு உங்களை கேட்டேன்னா, ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஜெபிக்க கேட்டேன்னா, ஒரு ஹவர் பண்ணுவேன். ஒரு ஹவர் எந்த மூளை, a tithe of everything. அப்படின்னா 10% of everything. உங்களுக்கு ஒரு நாள் 20 hours கொடுத்துருக்காருன்னா 2 hours 40 minutes அவருக்கு சொந்தம். நம்ம ஏன் கணக்கு பார்க்கணும், 3 ஹவரா போட்டுக்குவோம். முடியாதுன்னு சொல்லாதீங்க. கையில போன் இருந்தா மணிக்கணக்கா ஒரு ஹவர் போகிற தெரியற அளவுக்கு நீங்க போன்ல நிக்கிறீங்க. டிக்டாக்ல இருப்பீங்க, இன்ஸ்டா ரீல்ஸ் இருப்பீங்க, யூடியூப்ல இருப்பீங்க, ஃபேஸ்புக்ல இருப்பீங்க இல்லையா? அந்த நேரத்தை கர்த்தருக்கு கொடுத்துருக்கலாமா இல்லையா? எல்லாம் டயர்டா இருக்கு, ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்றதுக்காக வந்திருக்கிறேன். லைஃப் லாங் உனக்கு ஸ்ட்ரெஸ் தான். ஏன்னா ஸ்ட்ரெஸ் ரிலீவர் ஒருத்தர் இருக்கிறார். யார்? இயேசு. அங்க நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணல, லைஃப் லாங் உனக்கு நீ எவ்வளவுதான் நீ ரீல்ஸ் பார்த்தாலும், எவ்வளவுதான் டிக்டாக் நீ பார்த்தாலும் உனக்கு ரிலீஃபே கிடையாது. சரி, மதுபானத்தை எடுத்துக்குவோம். குடிச்சேன்னு சொல்லுவான், துக்கமா இருந்த கவலையை மறக்கிறதுக்கு குடிச்சேன்னு சொல்லுவான். அது 2 ஹவர் 3 ஹவர் தான், காலையில இருந்தே திருப்பி அதே பிரச்சனை தான். இப்ப உலகத்தோட மதுபானம் அப்படின்னு சொல்றதுக்கும் இந்த கேட்ஜெட்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? You are drunk with the worldly things. Just because நீங்க alcohol குடிக்கல, நீங்க சுத்தமா இருக்கீங்கல்ல, you are drinking the information in the entertainment of this world, you are still a drunkard person. Remember something, increase your prayer. நீங்க ஜெபம் பண்ணி வீட்டுல போய் அமைதியா போய் உட்காருங்க, அங்க சமாதானம், சந்தோஷம் உண்டாகும், நிறைவு உண்டாகும். உடன்படிக்கையின் பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டுல இருந்தது, 3 மாதம் தான் ஆசீர்வாதம் நிறைய ஆரம்பிச்சிருச்சு. God is calling you to be the ark of covenant. உங்களை கர்த்தர் உடன்படிக்கையின் பெட்டியாய் அழைக்கிறார். அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன மாதிரி தெரியுமா? கர்த்தருடைய மகிமை இருந்தது, தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. The spirit of God was living inside that box. அது போகிற இடமெல்லாம் ஜெயம் உண்டாகுனது. சத்துரு விழுந்து போனா ஜனங்க ஜெயிச்சாங்க. சத்துருக்கு பெரிய ஆபத்து, ஜனங்களுக்கு ஆசீர்வாதம். இப்ப நீங்க தான் அந்த உடன்படிக்கையின் பெட்டி. நீங்களும் ஆசீர்வாதமா இருப்பீங்க, உங்க மூலமா மத்தவங்களும் பிளெஸிங்கா இருப்பாங்க. ஆண்டவர் கேட்கிறார், ஜெபம் பண்ணு, 1 மணி நேரம் கூட ஜெபம் பண்ணு. மாம்சம் சோர்வா இருக்குது, அப்பதான் கேட்கிறார். தூக்கம் வருது, அப்பதான் கேட்கிறார். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணு. நீ ஜெபம் பண்ணனா உன் வாழ்க்கை மாறும், நீ மாறுவ, உன்னோட கேரக்டர் மாறும். நீ பொறுமையுள்ள மனுஷன், பொறுமையுள்ள மனுஷியாய் மாறுவ, தேவனுடைய சாயலாக மாறுவ. உனக்குள்ள ஆவின் கனிகள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நீ நல்ல மரமாக இருப்ப. இப்ப மரம் கனிலா மாறி இருக்குது, ஆண்டவர் செழிப்பான மரமாய் மாற்றுவார். நீங்க இங்க மாற்றப்படும் பொழுது சுத்தி இருக்கிறது எல்லாமே மாறும். உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்க எதிர்பார்த்ததுக்கு மேலாய் தேவன் செய்வார். இட்ஸ் only one thing, your prayer life, your relationship with God, increase it back. ஆண்டவர் அழைக்கிறார், மறுபடியும் வா இளைய குமாரனே, இளைய குமாரத்தியை வெளியே வா, திருப்பி வான்னு கூப்பிடுறாரு. என் பக்கம் வா, நான் உனக்கு செய்யறேன், நான் உனக்காக இருக்கிறேன்னு சொல்றார். I am there for you to accept you back. To run back to God again, to run back to the first love again. அந்த முதல்ல இருந்த அன்புக்கு திருப்பி ஓடி வருவியா? முதல்ல நீ எவ்வளவு வைராக்கியமா இருந்த, எப்படி என்னைய தேடுன, எப்படி ஜெபம் பண்ண, எப்படி வேதத்தை கையில வச்சு வாசிட்டே இருந்த, எப்படி என் வார்த்தையை தியானிச்ச, எப்படி சமூகத்தில் அப்படியே அமர்ந்திருந்த. இப்ப என்ன ஆச்சு? சலிச்சு போச்சா? கர்த்தருடைய பிரச்சனை உனக்கு சலிச்சு போச்சா? ஆண்டவர் வார்த்தை உனக்கு சலிச்சு போச்சா? ஆண்டவர் மேல உனக்கு பாசமே இல்லாம போச்சா? இன்னும் அப்படிதான் நீங்க இருக்கணும் தெரியுமா? We taking God for granted. அழைச்சப்படுத்துகிறோம். மறுபடியும் நீங்க வந்து பாருங்க, நீங்க விழுந்த ஆழத்தை பார்க்கணும், உயர்வான இடத்துக்கு கொண்டு போவார். You have to repent, come back to the relationship. உங்களோட தனிப்பட்ட உறவை கர்த்தர் பார்க்கிறார். தனிப்பட்ட we are not strong to face certain things in life. We are never strong. நம்மளுக்கு இந்த பலனே கிடையாது. But through him, through the spirit of God, we can be strong. நம்ம சொந்த பலத்தினால் சில காரியத்தை சந்திக்க முடியல, மேற்கொள்ள முடியல. ஆனா கர்த்தருடைய பலத்தினால், கர்த்தருடைய ஆவியினால் ஜெயிக்க முடியும். இங்க நம்ம யாரெல்லாம் தேடி போறோமோ, எந்த மாதிரி பொருளை தேடி போறோமோ, blessing, அது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. So in everything, even the word that you preach in your cell groupல கூட நீங்க preach பண்ற வார்த்தை அது வல்லமையா இருக்கணும்னா முதலாவது நீங்க அதுக்கு கீழ்ப்படியணும்.
அந்த வார்த்தை உங்களை தொட்டு உங்களை மாற்றி நீங்கள் அதை கீழ்ப்பட ஆரம்பிச்சீங்கன்னா நீங்கள் போதிக்கும் பொழுது மற்றவங்களுக்கு கீழ்ப்படுகிற ஆவியை கற்றுவார். இஃப் யூ நாட் ஒபீடியன்ட் டு த வேர்ட் ஆஃப் காட் பட் யூ ப்ரீச் அபவுட் இட், இட் வில் கோ இன் வெயின். உங்களை உள்ளத்தில் கொஞ்சம் கூட நீங்கள் ஸ்பாக் பண்ண முடியாது. இட் வில் நாட் ரீச் த ஹார்ட் ஆஃப் த பீப்புள் வித் ஃபயர். அக்கறை இல்லாமல் பேச வரும். எல்லாத்துலேயுமே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குது. ஹல்லேலூயா.